நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே மக்கள் எல்லோரும் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள், வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். எல்லோரும் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யாராவது ரப்பிடம் எங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்களா என்று உலக மக்கள் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு நபிமார்களாக சென்று கொண்டிருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இப்ராஹிம் எல்லா நபிமார்களிடமும் செல்வார்கள். எல்லோருமே வாழ்நாளில் தாங்கள் செய்த ஒவ்வொரு தவறையும் சொல்லி சொல்லி அல்லாஹ்வை பற்றிய பயம் அவர்கள் மெதுவாக ஒதுங்கிக் கொள்வார்கள். கடைசியாக நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ்விடம் போவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதத்திலே சுஜூதிலே வீழ்வார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் உம்மதி, என் சமூகம் சமூகம் என்று சொல்லுவார்கள். எல்லா நபிமார்களும் புறக்கணித்த, எல்லா நபிமார்களும் அந்த பணியை சுமப்பதற்கு தயங்கிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமாய் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு இடத்தில் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான்.